சாரி, வெரி சாரி, வெரி வெரி சாரி. அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரர்கள், பெரியோர்கள், தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்கிறார்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர். மேடைக்கு முன்புறத்திலே நம்முடைய மூத்த தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் ஐயா இருக்கிறாங்க. சங்கத்தினுடைய மூத்த காரியகர்த்தராக இருக்கக்கூடிய பிரபுஜி இருக்கிறாங்க. முன்னிறுத்தி இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும், ஆண்டவர்களுக்கும், சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த மீட்டிங்ல வந்து வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன், தாம்ராஸ், ஜெய்கோர் ரிபப்ளிக், தமிழ்நாடு பிராமணர் சங்கம், பெங்காலி கம்யூனிட்டி, லவ் யூ பாரத், நம்ம எல்லோரும் கூட இந்த அரங்கத்தில் கலந்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு அசோசியேஷனுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நம்ம இருக்கக்கூடிய பேர் இது. நாம் அனைவரும் கூட இங்கே இணைந்திருப்பது 2024 எப்படி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சிக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உழைத்து அவர் கேட்கக்கூடிய 400 எம்பிக்களை கொடுப்பதற்கு நம்முடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். மோடி அவர்கள் வெற்றி பெறப் போவது உறுதி, அதை எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லோருக்குமே தெரியும். இதுவரை நம்முடைய தேர்தல் களத்தில் 1952 தேர்தல் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருந்தார்கள், காங்கிரஸ் கட்சி. பெரிய வெற்றி கிடைத்தது. அதன் பின்பு கூட கிட்டத்தட்ட 1970 வரை காங்கிரஸ் மட்டுமே டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இந்தியாவில் இருந்தாங்க. 1952 பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, நேரு அவர்கள் தான் பிரதான் மந்திரியாக வருகின்றார்கள் என்று வாக்களிக்கப்பட்ட தேர்தல் 52. எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி வேண்டவே வேண்டாம் என்று வாக்களித்த தேர்தல் எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சியில வந்த பொழுது ஒரு கூட்டாட்சி. அதன் பிறகு இந்தியாவிலே ஒரு தேர்தல், நமக்கு இவர்தான் வேண்டும் என்று இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து வாக்களிக்கின்றார்கள் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தல். இவர்தான் வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்த்து வாக்களிக்கக்கூடிய தேர்தல் பாரத பிரதமர் அவர்கள் 2024. அதனாலதாங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இந்த ஷாப்பிங் கடைகள் எல்லாம் பார்ப்போம், டெய்லி ஒன் டிஸ்கவுண்ட் அப்படி, டெய்லி ஒன் ஆஃபர் அப்படி. ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி நண்பர்கள் டெய்லி ஒன் இஷ்யூ, தினமும் ஒரு இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி புது புதுசாக எதையோ கொண்டு வந்து எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை கொண்டு வந்தாலும் கூட நாட்டு மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். நமக்கென்று மோடி அவர்கள் வேண்டும், 3வது முறை வேண்டும். அதுவும் குறிப்பாக லார்ஜர் தென் தி பிரீவியஸ் மெஜாரிட்டி, 303 தாண்டி, 284 தாண்டி, 400 தாண்டி மோடி அவர்களை அமர்விக்க வேண்டும் என்பதில் உறுதியாக. அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலிருந்து மிக அதிகப்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்கிருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானமும் கூட அதில் நடக்கும். மோடி அவர்கள் 400க்கு மேல் வர வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்பொழுது மட்டும்தான் அது சாத்தியம். அதற்காக நாம் அனைவரும் கூட கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கூட மோடி அவர்களுக்காக பொதுவெளியில நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள், மக்களிடம் எதிர்த்து வைக்கக்கூடிய வாதங்கள் அனைத்தும் கூட நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 16 நாட்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கின்றோம். நமக்கு 16 நாட்கள்ல நம்முடைய பிரச்சாரம் முடிந்துவிடும். ஏப்ரல் 17ஆம் தேதி பிரச்சாரம் முடிந்துவிடும். 18ஆம் தேதி சைலண்ட் பீரியட், ஒரு நாள் முழுவதுமே யாரும் பிரச்சாரம் செய்ய முடியாது. 19ஆம் தேதி நம்முடைய வாக்களிப்பு. நாம் இங்க இருப்பது குறிப்பாக இந்த வாலண்டியர் குரூப், சுதர்சன் அவர்கள் இருக்கிறாங்க, இந்த வாலண்டியர்லாம் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 16 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த முறை கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திலே பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதத்தை நீங்கள் நினைத்தால் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அதற்கு எவ்ரி ஓட் மேட்டர்ஸ், எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். ஜனநாயகத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேண்டும், நாம் கேள்வி கேட்க வேண்டும். மக்களிடத்திலே இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்ல நினைத்தால் எல்லா மக்களும் கூட ஜனநாயகத்திலே பங்கேற்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நகர் பகுதியில நீங்கள் அடுத்த 16 நாட்கள் அன்பான வேண்டுகோள், வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு எல்லோரும் வந்து வாக்களிப்பதற்கு நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். எல்லாரும் ஓட்டு போட, நமக்கு தெரியும் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அது மோடி அவர்களுக்கு தான் அது சாதகம். காரணம், படித்தவர்கள் யாரெல்லாம் ஒதுக்கி இருக்கின்றார்களோ, வாக்களிக்க வேண்டாம் என்று நினைக்கின்றார்களோ, அல்லது தேர்தல் நேரத்தில் அதை விட முக்கியமான வேலை இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாம் வாக்களிக்க செய்ய வேண்டும். அது செய்தாலே போதும், உங்களுடைய பணி குறைந்துவிடும். அதனால் என்னுடைய வேண்டுகோள், நம்முடைய சகோதரர் சுதர்சன் அவருக்கும் கூட உங்களை எல்லாம் இணைத்து எப்படி நாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒரு கேம்பெயினாக அடுத்த 16 நாட்கள் ஒரு கிரவுண்ட் லெவல் இன்டென்சிஃபைடு எஃபோர்ட். உதாரணத்துக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கும்,
அந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஜெனரல் எல்லா அபார்ட்மெண்ட் டோர்ல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று பேஸ்ட் பண்ணி அல்லது காமன் ஃப்ளோர் ஏரியால ஒரு சின்ன நோட்டீஸ் வைத்து எல்லோரும் இந்த முறை வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கறத கொண்டு வரலாம் நம்பர் 1. அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், கடை யார் வைத்திருக்கிறாங்க, பிசினஸ் பீப்புள், அவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து வாக்களித்தால் சர்டன் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அவர்களுக்கு என்று ஓட்டு போட்டிருக்காங்க. கையில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கிங் சிம்பலை காட்டுறாங்க. ஒரு ஓட்டெல்லாம் அன்னைக்கு 15% டிஸ்கவுண்ட் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்கு இது எல்லா இடத்துலையும் ட்ரை பண்றாங்க. இது புதிது கிடையாது. அதையெல்லாம் இன்டென்சிஃபைடாக ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டாக இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு ஓட்டிங் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி அதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்க முடியுமா, அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 3வது, ஒரு மனிதன் தன்னோடு அவர் மட்டும் ஓட்டு போடாம அவர் 10 பேருக்கு கூட்டிட்டு போய் ஓட்டு போட ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நீங்க கொண்டு வரணும். அதாவது நான் ஓட்டு போட்டு விட்டேன், நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்களா, அல்லது ஒரு மனிதன் 10 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, 10 பேருக்கு நான் அவங்களோட சேர்ந்து போவேன், கார் பூல் பண்ணுவேன், சேம் ரிசோர்ஸை ஷேர் பண்ணுவோம், நாங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாக்களித்து விட்டு வருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், போலிங் பூத் என்பது 1000 வாக்காளர்கள், 1000 ஓட்டர்ஸ், 1000 வாக்காளர்களை தாண்டும் பொழுது அடிஷனல் போலிங் பூத் இருக்கும். முதல்ல மாதிரி 1200, 1400, 1600 வரைக்கும் ஓட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் 1000. அப்படி இருக்கும் பொழுது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க, காலனியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரே ஏரியால தான் ஓட்டு போட வேண்டி வரும் பெரும்பான்மை இந்த முறை. ரேண்டமா நீங்க லெஃப்ட் போங்க, நீங்க ரைட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதை எப்படி ஒரு வாக்காளர் இன்னொருவரையும் தன்னோடு சேர்ந்து அழைத்து செல்ல முடியுமா, ரிசோர்சஸை பூல் பண்ண முடியுமா, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். மறுபடியும் நான் இதை சொல்ல வேண்டும் என்றால், முதல் விஷயம் என்பது இண்டிவிஜுவல் மோட்டிவேஷன். ஒரு அபார்ட்மெண்ட்ல, ஒரு ஏரியால, நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் டோர் டு டோர் ஸ்டிக்கர், இந்த மாதிரி ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி எல்லோரையும் ஓட்டு போட வைக்க வேண்டும். 2வது, ஓட்டு போடுபவர்களுக்கு ஏதாவது சலுகை கொடுப்பதற்கு நம்முடைய பிசினஸ் குரூப் கன்சர்ன்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி அதன் மூலமாக ஒரு காமன் அஜெண்டா கிரியேட் பண்ண முடியுமா. 3வது, ஒருவர் தான் மட்டும் வாக்களிக்க போவதில்லை, தன்னோடு சேர்ந்து இன்னும் ஒரு 10 நபர்களை அழைத்து சென்று வாக்களிக்க போகின்றார்கள். இந்த 3ம் நீங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய முதல் கருத்து. 2வது கருத்து, தேர்தல் நேரத்தில் எப்பொழுதுமே இந்த பெஸ்ட் வே ஆஃப் கேன்வசிங் பார்த்தீங்கன்னா டோர் டு டோர். ஒரு வீட்டுக்கு சென்று வீட்டினுடைய கதவை தட்டி அந்த வீட்டில் பேசுவது போல் எதுவும் இருக்காது. எனக்கு உங்களுக்கு எல்லாமே நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா அசோசியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டைம் யூ ஹேவ் லாட் ஆஃப் லெஜிட்டிமேட் கன்சர்ன். சில மணிமண்டலங்கள் தொடர்ந்து நம்முடைய தர்மத்தை கொச்சப்படுத்துறாங்க, சில பேர் தொடர்ந்து மதத்தை கொச்சப்படுத்துறாங்க, சில பேர் தொடர்ந்து வழிபாட்டு முறைகளை கொச்சப்படுத்துறாங்க. இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல பார்க்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் ஜனநாயகத்தில் மட்டும்தான் தீர்வு தவிர வேற எங்கேயும் தீர்வு இல்லை. ஜனநாயகத்தில் யாரெல்லாம் நம்மை கொச்சைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வர வேண்டாம் என்று நினைத்தால் அவர்கள் வருவதை தடுக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை. ஒரு தனி மனிதனாக, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா, எந்த மனிதனாக இருந்தாலும் கூட இதை சாதிக்க முடியும் என்பது எப்பொழுதும் என்னுடைய நினைப்பு. நான் நினைக்கிறது அப்படித்தான். ஒரு தனி மனிதன், a single person can create a force for change, is a force for change. ஆனால் இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த கட்சி வேண்டாம், எனக்கு இந்த கட்சி வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கும். உங்களுடைய இஷ்யூஸ் என்ன, கன்சர்ன்ஸ் என்ன, அதை யார் அட்ரஸ் பண்ணுவா, உங்களை பொறுத்தவரை யார் நடுநிலைமையாக இருப்பார்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு யார் மூலமாக கிடைக்கும் என்பதில் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது யார் வேண்டாம் என்பதிலும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அது எப்படி நீங்க ஒரு ஆர்கனைஸ்டு கேம்பெயின் நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா ஒன்லி டோர் டு டோர் கேம்பெயின். அதற்கு ஒரு வாலண்டியர் நெட்வொர்க் தேவைப்படுது. ஒரு ஏரியாவை நீங்க பிரிக்கணும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஓட்டிங் ரெஜிஸ்டர், நம்ம ஓட்டர் லிஸ்ட் அது இருக்கணும். எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இருக்கணும். அது யாரெல்லாம் ஓட்டு போடாம வெளியூருக்கு போறாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணி இருக்க வைக்கணும். ஸோ இது வந்து மெட்டிகுலஸா மைன்யூட்டா செய்யக்கூடிய வேலைங்க. இது வந்து மேம்போக்காக ஒரு மைக்கிலையோ அல்லது சோசியல் மீடியாலையோ செய்யற வேலை இல்லைங்க. ஓட்டிங் இஸ் ஆல் அபவுட் இந்த ஃபீல்ட். நீங்க தெளிவா இருக்கணும். 100 பேர் கொடுத்துருக்காங்க, 500 பேர் கொடுத்துருக்காங்க, என்னோட ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ்ல 40 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா எவ்ரி ஓட்டர் யூ ஷுட் நோ. அவங்க யாரு, அவங்க எந்த ஊர், அவங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, வாட் இஸ் தேர் நேச்சர் ஆஃப் ஓட்டிங், இதெல்லாம் நீங்க நுணுக்கமாக அடுத்த 16 நாட்கள் ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்து, இஃப் ஈச் ஆஃப் யூ கேன் டெலிவர் 100 votes, 100 புதிய ஓட்டர்ஸ் நீங்க டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். அது இன்னும் நம்ம 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்களே. பட் இட் இஸ் an individual personal motivation. நான் என்னால் 100 வாக்காளர்களை நான் கொண்டு வர போகிறேன். அவங்க என்னுடைய இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்க ஓட்டு போட வைப்பேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு பர்சனல் சங்கல்பமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய 2வது வேண்டுகோள். அதற்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. சுதர்ஷன் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் a well oiled 18,000 வாலண்டியர்ஸ்க்கு மேல அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சுதர்ஷன் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்க எல்லாமே ஃபீல்டு ஒர்க் எல்லா பகுதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது. சுதர்ஷன் அவங்க உங்களை வேற ஏதோ காரணத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் அசம்பிளா இருக்கீங்க, ஒரு வாலண்டியர் குரூப் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, என்னையும் ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அதனால இந்த 2 விஷயத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். முதல் விஷயம் என்பது நாம் ஏற்கனவே பேசியபடி நாம் என்ன செய்ய போகின்றோம், எப்படி வாக்கு சதவீதத்தை உயர்த்த போகின்றோம். 2வது விஷயத்தை பொறுத்தவரை நாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையோ அசோசியேஷன் பிரச்சனையோ அதுல நீங்க தெளிவாக இருக்கணும். யார் வேண்டும் யார் வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்க யார் வேண்டாம் என்று முடிவு செய்தால் அதற்காக களத்தில் இறங்கணும். பர்சனலா ஈச் ஆஃப் யூ ஹஸ் டு டெலிவர் 100 voters. அவங்கள நீங்க ஓட்டு போட வைக்கணும். உங்களுக்கு பிடித்த கட்சி பிடித்த தலைவர்கள் நீங்க ஓட்டு போட வைக்கணும். அப்பதான் உங்களோட இஷ்யூ சால்வ் ஆகும். 50 ஆண்டுகளா இஷ்யூவை சால்வ் ஆகலைனாங்க நாம கம்பைண்டா குரூப்பா வேலை செய்யணும். தேர் ஹஸ் டு பி a concerted effort. அது நிச்சயமாக நடக்கும்போது இந்த ஹால்ல பாருங்க எவ்வளவு பேர் இருக்கும். ஐ திங்க் தேர் மோர் தென் க்ளோஸ் டு 1000 people தாண்டி இருக்கும். 1500 people இருக்கும். நாம எல்லோருமே ஆளுக்கு 100 ஓட்டு கொண்டு வர ஆரம்பிச்சு இப்ப இருந்து நாம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மோடு வேலை செய்யறவங்க, நம்ம கொலீக்ஸ், நம்ம பில்டிங்ல இருக்கிறவங்க, நம்முடைய ஸ்டாஃபா இருக்கலாம் அல்லது நாம இருக்கிற ஸ்டாஃபா இருக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சு 100 பேர்த்த நீங்க இன்னையிலிருந்து 16 நாட்கள். ஸோ ஈச் டே தேர் கன்வின்சிங் அபவுட் 6%. ஒரு நாளைக்கு 6 பேர் தான் உங்களுக்கு தேவைங்க. 6 பேர்த்த நீங்க புதுசா கன்வின்ஸ் பண்ணா 16 நாள்ல 96 பேர் வந்துட்டாங்க. ஸோ 100 people உங்களுடைய பர்சனல் டார்கெட் நீங்க டெலிவர் பண்ணிடுறீங்க. இந்த 2 மட்டும் தான் இன்னைக்கு நாம பேச வேண்டியது. மிச்சதெல்லாம் நாம ஏப்ரல் 19க்கு அப்புறம் நம்ம பேசலாம். The lot of time to speak, debate, idea, discuss. But ஏப்ரல் 19க்குள்ள the 16 daysல only this much we can do. Apartment, resident welfare association connection, making each person responsible for other person to come and vote. First வந்து voting percentage. Second, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். இந்த 2 மட்டும் என்னுடைய கருத்தாக வைத்து அடுத்த 16 நாட்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நாடு உருவாக வேண்டும் என்றால் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி there was a scholar who said a democracy eventually fails because people lose interest. democracy கடைசியா பாத்தீங்கன்னா தோத்துரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா people கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் போயிடும். நம்ம இன்ட்ரெஸ்ட் போக போக என்ன ஆகுதுன்னா தப்பான ஆட்கள் அரசியலுக்கு வருவாங்க, பதவிக்கு வருவாங்க, தப்பான விஷயங்களை செய்வாங்க. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஓட்டுக்கு என்ன மரியாதை நினைக்கிறோம், அப்புறம் ஓட்டே போடுறது இல்லை. நம்ம ஓட்டு போடாத வரைக்கும் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களை மட்டும் அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க, அந்த குரூப்புக்காக அரசியல் பண்றாங்க, அங்கிருந்து ஓட்டை வாங்கிக்கிறாங்க, திரும்ப ஜெயிக்கிறாங்க. இது வந்து அலெக்சிஸ் டி டொக்கோவில்லேன்னு சொல்லிட்டு the great ஒரு scholar, he said long time back, democracy eventually fails because people lose interest. ஆனா அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை we all have lot of interest. மோடி வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கு. 400 எம்பிக்களை தாண்டி வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் கிளியரா நம்ம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அடுத்த 16 days கிரவுண்ட் லெவல் ஆக்ஷன், இன்டென்சிஃபைட் எஃபர்ட், கான்சென்ட்ரேட்டட் ஆக்ஷன், ஒரு குரூப் எஃபர்ட் இதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து கன்சிடர் பண்ணுவீங்க. If you think it is doable, I am sure you will all get it done. ரொம்ப நன்றி. Thank you so much.